தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கடல் அரிப்பு தடுப்பிரிவு உபக்கோட்டம் உதவி பொறியாளர் மணிமாறன் இரவு நேரங்களிலும் வேலை வாங்குவது மட்டுமல்லாமல் பாலியல் தொல்லையும் கொடுக்கிறார். இரவு தாமதமானாலும் பணியில் இருக்கச் சொல்லி கட்டாயப்படுத்துவதோடு அப்படி பணியில் ஈடுபடும் போது பின்பக்கமாக வந்து கட்டி பிடிக்கிறார். வீட்டில் கதவை சார்த்திக் கொண்டு உடைகளை சரி செய்யும் போது திடீரென கதவை திறந்து கொண்டு வந்து எட்டி பார்க்கிறார். வீட்டுக்கு வந்திருக்கேன், ஸ்பெஷல் கவனிப்பு இல்லையா என டபுள் மீனிங்கில் பேசுகிறார். அலுவலகத்தில் கம்ப்யூட்டரில் டைப் செய்ய சொல்லிவிட்டு என் தோள் மீது கை வைக்கிறார். இப்படி பல்வேறு விதங்களில் பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகிறார். அவர் மீது புகார் கொடுத்தால் உயர் அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதலமைச்சரிடம் மனு கொடுத்தேன், விசாரணை செய்த மகளிர் இன்ஸ்பெக்டர் நசீமாவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக என்னை வேறு இடத்திற்கு பணிமாறுதல் செய்துவிட்டார்கள். நான் என்ன தவறு செய்தேன்? பாதிக்கப்பட்டு புகாரளித்த என்னையே ஏன் தண்டிக்க வேண்டும்? எனக்கு நீதி வேண்டும் என 3 வருடங்களாக கண்ணீரோடும் வலியோடும் போராடிக் கொண்டிருக்கும் அரசு தினக்கூலி பெண் ஊழியருக்காக திருநங்கைகளும் உடன் வந்து புகார் அளித்த காட்சிதான் இது. சென்னை எருக்கஞ்சேரியை சேர்ந்தவர் 59 வயது பெண். 2 பெண் பிள்ளைகளுக்கு தாயான இவர் கணவரை இழந்து ஒற்றை பெற்றோராக வசித்து வருகிறார். பொதுப்பணித்துறையிலும் நீர்வளத்துறையிலும் 22 வருடங்களாக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. உதவி பொறியாளர் மணிமாறன் இரவு நேரங்களிலும் பணியில் இருக்கச் சொல்லி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அந்த பெண் தனக்கு மேல் அதிகாரியான உதவி செயற்பொறியாளர் பாலுவிடம் இது குறித்து முறையிட்டிருக்கிறார். மேலும் இவரது மகளும் அம்மாவின் மனவேதனை குறித்து உதவி செயற்பொறியாளர் பாலுவிடம் கூறியுள்ளார். ஆனால் பாலு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த பெண். இதனைத் தொடர்ந்து சிஎம் செல்லுக்கு மனு அளித்திருக்கிறார். அந்த மனு எம்கேபி நகர் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளது. இன்ஸ்பெக்டர் நசீமா முறையாக விசாரணை நடத்தாமல் புகாருக்கு சிஎஸ்ஆர் கூட கொடுக்காமல் அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டினார் அந்த பெண். இதனால் 2022 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 6ஆம் தேதி கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை செய்யப்பட்டது. அப்போது குற்றச்சாட்டுக்கு உள்ளான உதவி பொறியாளர் மணிமாறன் பராமரிப்புக்கு வந்த அரசு வாகனத்தை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்து போலீசாரிடம் தன்னை ஒரு மிக பெரிய அதிகாரியை போல கெத்து காட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த புகார் மீது இன்ஸ்பெக்டர் சரவணன் 2023 மார்ச் 30ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்தும் ஆதார் இல்லை என நடவடிக்கை எடுக்காமல் புகாரை முடித்து வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2023 ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த பெண்ணை திருத்தணி, நந்தியாறு, வடிநில உபக்கோட்டம் பிரிவுக்கு பணிமாறுதல் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த அந்த பெண், எனது ஒரு மகளை ஊரில் விட்டிருக்கிறேன், பெரிய மகள் திருமணமாகி கணவர் வீட்டில் இருக்கிறார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டா ஒரு ஏஇ எதுக்கு வீட்டுக்கு ஓடி வர்றான்? இரவு 8 மணிக்கு ஏன் படியேறி வீட்டுக்கு வர்றான்? திடீரென திறந்து கொண்டு உள்ளே வர்றான். கேட்க ஆளில்லை. அதிகாரிகள் எல்லோரும் அவன் கையில. எனக்கு யாரும் இல்லையா? முதல்வரே வழிகாட்டுங்கய்யா, என்னை ஏன் டிரான்ஸ்பர் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன் என ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்புகிறார். அவருடன் வந்த திருநங்கைகளோ, பொண்ணா பிறந்துட்டா அதிகாரிகளுக்கு இப்படி பணிஞ்சுத்தான் போகணுமா? பெண் என்கிறவர்கள் கம்பீரமாக இருக்கக்கூடாதா? இப்படி மன உளைச்சல் கொடுக்கிறாங்களே, ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா யார் பதில் சொல்வது? இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் என கோரிக்கை விடுக்கிறார்கள். தனியாக வசிக்கும் பெண்ணிடம் வீட்டுக்கு சென்று ஸ்பெஷல் கவனிப்பு இல்லையா என கேட்டு அத்துமீறிய அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காவல்துறைக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் என்ன ஸ்பெஷலாக கவனித்தாரோ என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்தில் இடமாற்ற புகாரை திசை திருப்ப சம்பந்தப்பட்ட பெண் இதுபோல தொடர் புகார்களை தெரிவித்து வருகிறாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.